2025 நடைபெற்ற பரீட்சைத்தாளின் 25வது வினாவிலிருந்து 40 வரையிலான வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க உள்ளனர். கவனிங்கோ. மேற்குறித்த கோலத்துக்கேற்ப வினாக்குறியினால் காட்டப்படும் முக்கோணிக்கு உரிய உரு யாது? அதாவது இந்த உருக்களை ஒப்பிட்டு பார்த்து இது ஒரு உருக்கோலம். அப்ப கோலம் ஒன்றுக்கொன்று மாறுபடும். அந்த உருக்கோல மாறுபாடுகளை உற்று பார்த்து முதலாவது உருக்கோலத்துல வர வேண்டிய உருவை நாங்க தெரிவு செய்யணும். அப்ப இதுல நாங்கள் எண்ணி பார்க்கிற போது முதல்ல இந்த கோலம் கேள்விக்குறி இருக்கின்றது. அடுத்ததுல மொத்தம் இருக்கின்ற புள்ளிகளைத்தான் நாங்கள் இங்க எண்ணி பார்க்க வேண்டி இருக்குது. ஏன் காரணம் என்னென்று சொன்னால் இந்த முக்கோணம் மாறி மாறி கீழும் மேலுமாக, கீழிருந்து மேலாக கூம்புது, மேலிருந்து கீழாக கூம்புது. அப்ப நேர்கோடுகள் முக்கோண 3 கோடுகளும் இந்த அமைப்பில இருக்கிறபடியால் முதலாவது கோட்டு ரூபத்திலே அந்த வடிவத்திலே எந்த மாறுபாடும் இருக்க நியாயம் இல்லை. அப்ப அதுக்குள்ள இருக்கிற புள்ளிகள் எண்ணிக்கையில தான் மாறுபாடு இருக்கணும். அப்ப இரண்டாவதாக இருக்கிற புள்ளிகளின் எண்ணிக்கையை பார்த்தால் 11 இருக்கின்றது. அடுத்ததுல 12 புள்ளிகள் இருக்கின்றது. அடுத்தது 13, அடுத்தது 14, அடுத்தது 15. இடமிருந்து பலமாக பார்த்தால் இயற்கை எண்ணாக கூடிக்கொண்டிருக்குது. அப்படின்னா முதலாவது நிச்சயமாக 10ஆவதாகத்தான் இருக்க, 10 புள்ளிகள் தான் இருக்க வேண்டும். அப்ப இதுல முதலாவது விடையும் 3வது விடையும் 10 புள்ளியா இருக்கின்றது. 2வது விட 11 புள்ளியா இருக்கிறது. அது தவறு. ஆயினும் இப்ப ஒரு வினாவுக்கு 2 விடை இருக்க முடியாதபடியால் இந்த 10 புள்ளிகள் எது சரி என்ற கருத்துக்கு நாங்கள் இனி விடை காண வேணும். அப்படி பார்க்கிற போது இந்த மூலைகள்ல இருக்கிற உருக்கள் எல்லாம் 3ம் இணைகின்ற பகுதியில உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை சமனாக இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல இது 4 வர வேணும். ஏன் அது சமனா இருக்கிறபடியால் இந்த இடத்துல 3 வர வேணும். அப்படி வர உருவை நாங்கள் பார்த்தால் முதலாவதான் சரியாக இருக்கிறது. இங்க பாருங்க, இங்க 3, இங்க 4, இங்க மாறி இருக்குது. அதுபடியால் இந்த விடையும் தவறானது. முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கம் சொல்லித்தாரன். கவனிக்கோ. ஏயில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையும் பியில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையும் சமமாக இருக்குமாறு ஏயிற்கும் பியிற்கும் இடையே எண்களை குறைந்த பட்ச எண்ணிக்கையில் இடமாற்றுதல் வேண்டும். அதற்காக செய்ய வேண்டியது. அப்ப இங்க குறைந்தபட்சம் என்று கேட்கப்படுது. ஏபி 2 சமனாக இருக்க வேண்டும் என்று கேட்கப்படுது. அப்ப நாங்கள் ஏ கட்டமைப்பிலே ஏ வடிவத்துக்குள்ள வட்ட வடிவத்துக்குள்ள உள்ள எண்களின் கூட்டுத்தொகையையும் பி வட்ட வடிவத்துக்குள்ள இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகையையும் முதற்கட்டமாக பார்க்க வேண்டும். முதல்ல நாங்கள் அதை பார்ப்போமாக இருந்தால் ஏ இந்த கூட்டுத்தொகை 24 இருக்கின்றது. அதாவது 3, 5, 8, 8 7 15, 15 3 24. பியில 2 4 6, 6 12, 12 8 20. அப்ப இது சமனாக வேண்டும் என்றால் எங்களுக்கு தெரியும் இதனுடைய கூட்டுத்தொகை 44. 44 அரைவாசி 2ஆல வகுத்தா 22. ஒவ்வொன்றும் 22 வேண்டும். அப்ப 22 ஆகணும் என்றால் முதலாவதுல 2 கழிய வேணும், 2ஆவதுக்கு 2 கூட வேணும். அப்ப இங்க இருந்து இங்க 2 செல்ல வேண்டியதுதான் எங்களுக்கு உண்மையான நிலைப்பாடு. அப்ப இதுல ஏயில் உள்ள சிறிய எண்ணை முதலாவது விடையை பார்த்தால் ஏயில் உள்ள சிறிய எண்ணை பிக்கு கொடுத்தல். இங்க 2 ஒரு இடத்திலையும் இல்லை. சிறிய எண் 3 தான் இருக்குது. ஆனபடியால் இந்த விடை பொருந்தாது. அடுத்தது ஏயிலிருந்து ஓர் எண்ணை பியிற்கும் பியிலிருந்து ஓர் எண்ணை ஏற்கும் இடமாற்றுதல் வேண்டும், கொடுத்தல் வேண்டும். ஆனா அதுக்கும் சாத்தியம் இல்லை. ஏனென்றால்
இந்த இரு எண்களை கொடுக்கின்ற போது ரெண்டு எண்களுக்கு இடையில, அதாவது இங்கே இருந்து போற எண் இதை விட இப்ப இதுல 5 கொடுப்போமாக இருந்தால் இதுல 2 கொடுத்தால் 3 தான் பொது வித்தியாசமாக இருக்குது. இப்ப 4 இருந்தால் 4 அங்க போக 2 வரை சரியா இருக்கும். அப்ப பொது வித்தியாசம், அதாவது இங்க இருந்து 5 போனால் அங்க 3 இருக்க வேணும், இங்க 3 இல்லை. அப்படி இல்லை 7 போனால் 5 இருக்க வேணும், 5 இல்லை. ஏன்? இது எல்லாம் ஒற்றை எண்கள், இது எல்லாம் இரட்டை எண்கள். ஆன முறையில அந்த முறையில ஒன்று ஒன்றை கொடுத்து செய்வதும் சாத்தியமில்லை, மாற்ற முடியாது. ஆனா இங்க குறைந்தபட்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆக குறைந்தது முதலாவது, இரண்டாவது இதுதான் அதிகபட்சம். அதிகபட்சம் தான் இங்க குறைந்தபட்சமாக விடையாக வரப்போகின்றது. அதை கவனித்து பார்ப்போம். நாங்க இதுல ஏயில இருந்து இரு எண்களை கொடுத்துட்டு 8 2 கூட்டினால் இதில் ஒரு எண் 6, இது பொருத்தமாக இருக்கின்றது. 8 போய் 6 வார்த்தேன். 8க்கும் 6க்கும் இடையில பொது வித்தியாசம் சக 2. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் வேறு எண்களையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது 3ஐயும் 7ஐயும் கொடுத்தால் 10 10 கொடுத்துட்டு 8 எடுக்கலாம். 2 முறைதான் இருக்கின்றது. அப்ப 3வது தான் விடையாக அமைகின்றது. இனி நான் 27வது வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கத்தை வழங்குகிறேன், கவனிங்கோ. ஒரு நிலையில 11 மாணவர் நிற்கிறார்கள். 1 2 1 3 5 7 9 11 ஆகிய இடங்கள் நிற்பவர்கள் முற்பக்கத்தை நோக்கியும் ஏனையோர் பிற்பக்கத்தை நோக்கி நிற்கிறார்கள். அதாவது இந்த வரிசையில 11 பேர் நிற்கிறார்களாம். இந்த 11 பேர்ல 1 3 5 7 9 11 இவை முன்னும் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். இதே வேளையில இதுக்கு அடுத்து இருக்கிறவர்கள் எதிர்பக்கமாக பின்பக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது? முதல் கைதட்டல்ல 1ம் 11ம் இடம் மாறுகிறார்கள், அதாவது திரும்புகிறார்கள், பின்னோக்கி பார்க்கிறார்கள். தாங்கள் பார்த்து நிற்கிற திசைக்கு எதிர் திசையாக 1ம் 11ம் முதல் கட்டத்துல மாறுகிறார்கள், எதிர்பக்கம் பார்க்கிறார்கள். 2ஆம் கைதட்டல்ல 2ம் 10ம், 3ஆம் கைதட்டல்ல 3ம் 9ம், 4ஆம் கைதட்டல்ல 4ம் 8ம். இப்ப இந்த 3 பேரும் நிற்கிறார்கள். அடுத்த கைதட்டல்ல இவ 2 பேரும் இங்கே பார்க்கின்ற போது மூவரும் ஒரே திசையை நோக்கி நிற்கிறார்கள். அப்ப இவ்வாறாக அடுத்தடுத்து 3 மாணவர்களும் ஒரே பக்கத்துக்கு திரும்பும் சந்தர்ப்பம் முதலில் 5ஆம் தடவையில் தான் ஏற்படுகின்றது. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கம் தருகிறேன், கவனிக்கோ. அதாவது இங்கு மூவிலக்கம் 3ம் 5 இலக்கம் 1ம் எண்கள் கீழ் நோக்கியும் மேலிருந்து கீழாகவும் 46 75 7274 7275 எண்கள் குறுக்காயும் இருக்குமாறு, குறுக்கென்ற நிறையாகவும் இருக்குமாறு நெய்யறி பூரணப்படுத்தவும். அப்படி பூரணப்படுத்துகிற போது 2வது நிலையில் பெற வேண்டிய எண் யாது என்பது கேள்வி. அப்ப நாங்க இதுல நிரப்புகின்ற போது நிச்சயமாக நாங்க எதை இதுக்குள்ள முதல் துணிந்து நிரப்பலாம் என்றால் இதை நிரப்பலாம். 5 எண்ண மேலிருந்து கீழாக, அதுதான் பெரிய எண். அப்ப 5 கட்டங்களும் நிரப்பப்படுகின்றது. அப்ப அதை வைத்துக் கொண்டு நாங்கள் மற்றதுகளை துணிந்து கொள்ளலாம். 2 7 2 6 5. இப்ப எங்களுக்கு இடமிருந்து பலமாக இருக்கின்ற இந்த 46 75 எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது கட்டங்கள் உள்ளது. இதுதான் 46ம் 75ம் இடமிருந்து பலமாக ஒவ்வொன்றாக நாங்கள் பூரணமாக்க வேண்டும். இப்ப இடமிருந்து பலமாகவோ மேலிருந்து கீழாகவோ மற்ற எண்களை எழுதுவதில் எங்களுக்கு விரைவாக துணிய முடியாமல் இருக்கின்றது. இங்கு மூவிலக்கம் 3 இருக்கின்றது, இங்கு 4 இலக்கம் 2 இருக்கின்றது. அப்ப 4 இலக்கம் 2ம் இந்த வரிசையில வரும். ஆனா எது வரும் என்று தெரியாத இந்த இடத்துல. அப்ப நாங்க இதற்கு
4 இலக்க இறுதி எண்களை பார்த்தால் 4ம் 5ம் இருக்கின்றது. அப்ப 4ம் 5ம் மேலிருந்து கீழாக வரக்கூடியது 485. அப்ப 4 இங்க வந்து 5 இங்க வரும். அப்ப 8 இங்க வரும் 485. இப்ப எங்களுக்கு மற்ற இலக்கங்களை மிக விரைவாக பூரணப்படுத்துவதற்கு சாதகம் அமைந்து விட்டது. இப்ப இதுல இடமிருந்து வரமாக 7274. அடுத்த இடமிருந்து வரமாக 7275. அப்ப இதுல இன்னும் நிரப்பப்படாம இருக்கிறதாக இருப்பது மேலிருந்து கீழாக 707. அப்ப இப்படி வந்து விட்டது. அப்ப கேள்விக்கான விடையும் எங்களுக்கு கிடைத்து விட்டது 708. அப்ப இது மிக நுட்பமாக கவனமாக செய்ய வேண்டிய பயிற்சி என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இது நான் உங்களுக்கு 29வது கேள்விக்கு விடை காணுகின்ற விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. அதுல 29வது கேள்வியில ஒரு முக்கோண கோலத்தை பின்வரும் வடிவத்தை முக்கோண வடிவமாக பூரணப்படுத்துவதற்கு தரப்பட்டுள்ள சிறிய சதுர வடிவங்கள் முக்கோண வடிவங்கள் எத்தனையே குறைந்தபட்சம் அதனுடன் சேர்க்கப்படுதல் வேண்டும். அப்ப நாங்க இத ஒரு முக்கோண வடிவ ஆக்கிறதுக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையில சதுர முக்கோணியை சேர்ப்பதாக இருந்தால் இதுல 2வது விடையின்படி தான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அந்த 2வது விடையின்படி பார்த்தால் இதை இவ்வாறான ஒரு முக்கோணியாக அமைக்கின்ற போது ஒரு சதுரம் இங்கே வருகின்றது, இன்னும் ஒரு சதுரம் இங்கே வருகின்றது. அப்ப ஒரு முக்கோணங்கள் 3 அமைகின்றது. 1 2 3 என அமைந்திருக்கின்றது. அப்ப 2 சதுரங்களும் 3 முக்கோணிகளும் என்ற 3வது விடையே பொருத்தமானது. 2025ஆம் ஆண்டு 6ஆம் பக்க வினாக்கள் 30 இருந்து கேள்விகளுக்கு விட காணுகின்ற விளக்கத்தை விரைவாக வழங்குகிறேன், கவனிங்கோ. இதில் ஏபிசி எனும் 3 கம்பிகளை வளைத்து தயார் செய்யப்பட்ட 3 சட்டங்கள் தரப்பட்டுள்ளன. இவற்றில் நீளங்கூடிய கம்பி எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால் இது 3 வடிவங்களுமே நேர்கோட்டு சதுர ஒரே அளவான சதுர வடிவங்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த 3மே ஒரே அளவான சதுர வடிவங்கள். அப்ப அந்த கருத்தை வைத்துத்தான் நாங்கள் இந்த வினாவுக்கு மிக இலகுவாக விடை கண்டுகொள்ள முடியும். அப்ப இந்த 3ம் ஒரே சதுரமாக இருக்கின்றபடியால் நாங்க இந்த சதுரத்தில் இருக்கிற இவற்றில் நீளங்கூடிய கம்பி தான் கேட்கப்படுகிறது. இதை செய்ததற்கு பயன்படுத்தப்பட்ட ஏபிசி இழைத்து செய்யும் போது இவற்றில் நீளங்கூடிய கம்பி எது என்று கேட்கப்படுகின்றது. இதனை செய்கிற போது வளைத்து 3 சட்டங்கள் தரப்பட்டுள்ள இவற்றில் நீளங்கூடிய கம்பியாக எது இருக்கின்றது நடுவில் இருக்கிற கம்பிகள்ல. இப்ப நாங்க இதுல பார்த்தால் இந்த கம்பி நீளம் குறைவாக இருக்கின்றது, இந்த அளவுதான். அடுத்த கம்பி அதை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கின்றது, ஆனால் இது அதை விடவும் நீளம் கூடவாக இருக்கின்றது. அப்ப இது கேள்விக்கான விடை சி தான் பொருத்தமானது. இது கற்பில நேச்சல், கண்ணால பார்த்து நாங்கள் புரிந்து விடையளிக்கக்கூடிய ஒரு வினா. சரி, இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். ஒரு சிறுவன் தனது வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் 1 மணித்தியாலத்தில் சென்ற வாகனங்கள் பற்றிய பின்வருமாறு ஒரு குறிப்பை தயாரித்தான். அவன் அவை சென்ற திசையை இனம் காண்பதற்கு அம்புக்கோட்டு குறியீட்டை பயன்படுத்தினான். அப்ப இடமிருந்து பலமாக அம்புக்கோட்டு குறியையும் பலமிருந்து இடமாக அம்புக்கோட்டு குறியையும் பயன்படுத்துகின்றான். இங்க நாங்க பார்க்க தருகின்றது இதுல 3 மட்டும் பலமிருந்து இடமாக இருக்கின்றது. 1 2 3, மற்றதெல்லாம் இடமிருந்து பலமாக இருக்கின்றது. இதுல மொத்த எண்ணிக்கை 10 இருக்கின்றது. அடுத்தது இப்ப கேள்வி என்னென்றால் 7வது வாகனமாக நகரத்தை நோக்கி பேருந்து சென்றது.
அப்ப இதுல 7வதாக போகிறது நகரத்துக்கு போகிறது. அப்ப நகரம் இங்கதான் நகரம் இருக்கு என்பது எங்களுக்கு புலனாகிவிட்டது. ஆனா இங்க 3 வட்டங்கள் தான் பேருந்தை குறிக்கின்றது. அப்ப வட்டத்துக்கும் பேருந்தின் வடிவத்துக்கும் ஒரு பொருத்தம் இல்லாம இருக்கிறது. இந்த வட்டங்களின் எண்ணிக்கை, டயரின் சில்லுகளின் எண்ணிக்கையாக இருக்கும் என்று நாங்கள் கருத முடியாது. அப்ப கேள்விகளுக்கு வருவோம். இதன்படி பின்வரும் கூற்றுகள் மிக சரியான கூற்று கேட்கப்படுகிறது. முதலாவது, நகரத்தின் திசையிலிருந்து 3 வாகனங்கள் மாத்திரம் வந்துள்ளன என்பது பொருத்தமாக இருக்கின்றது. 1, 2, 3 அந்த விடை பொருத்தம் போல இருக்கின்றது. அடுத்ததை பார்ப்போம். அது தவறானது. மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் நகரத்தை நோக்கியே சென்றுள்ளன. இங்கே பேருந்துக்கு 3 சில்லா என்றால் மற்றவர்கள் 2 சில்லை நாங்க மோட்டார் சைக்கிள் என்று இருக்கலாம். ஆனா அது அப்படி இல்லையே, பேருந்துக்கு 3 சில்லி இருக்காது. நல்லபடியா அந்த விடை போல. முதலடி மணித்தியாரத்தில் 5 வாகனங்கள் மாத்திரம் சென்றுள்ளன. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் சமனான இடைவெளியில வாகனங்கள் போகின்றது என்று. 10 வாகனம் போகின்றது. முதல் அரை மணித்தியாரத்தில் 5 போனது என்பது இங்கே அவர் தகவலாக தந்திருக்கா? இல்லைத்தானே. அதன்படியால் அதுவும் தவறான விடை ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 32வது வினா. மாணவர் குழு ஒன்றின் தலைமையாக குழுவில் மோகனா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளால் எஞ்சிய மாணவர்களில் ஓர் உபதலைவியும் ஒரு உபதலைவனும் தேர்ந்தெடுக்கப்படத்தக்க விதங்களின் எண்ணிக்கை 6 ஆகும். அதற்கேற்ப அக்குழுவில் உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் முறையே. அப்ப இந்த கல்வியில முதல்ல பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை சொல்ல வேணும், அடுத்ததாக ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை சொல்ல வேண்டும். இங்கே 2, 3, 2, 4, 3, 3 என்று இருக்கின்றது. அப்ப இதுல எங்களுக்கு இந்த எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்படத்தக்க எண்ணிக்கை உபதலைவனும் உபதலைவியும் 6 என்ற முறையில முதல் தலைவியாக மோகனா தேர்ந்தெடுக்கப்படுகின்றால் அவள் ஒரு பெண் பிள்ளை. மற்றவர்கள்ல ஒரு உபதலைவியும் ஒரு உபதலைவனுமாக 6 தடவைகள் 6 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, 6 விதங்கள் இருக்கின்றது. அது எப்படி என்று பார்த்தால், நாங்கள் இப்ப ஒரு பெண்ணை மட்டும் வைத்துக் கொண்டு அதே நேரம் இங்க சொல்லப்படுகின்றது தலைவியாக எஞ்சியமான பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை முறையே தரவணும். அப்ப ஒரு உபதலைவனும் ஒரு உபதலைவியும் என்றால் ஒரு உபதலைவியோட 5 இன்னும் 6 ஆண்களை இப்படி நாங்கள் போட்டால் இப்ப இது பொருத்தமா இருக்கும். ஆனால் எண்ணிக்கை இங்கே 2க்கு 4 என்று இருக்கின்றது. பாருங்கோ, சாரி 6 என்றால் இங்க 6 பேர் இல்ல, தேவை 6 3 6 எண்ணிக்க 2க்கு 5 என்று இருக்கின்றது. 2 ஆணும் 5 பெண்கள், 2 பெண்களும் 5 ஆண்களும் விட இல்லை. அப்ப இந்த 6வது ஆளை நாங்கள் எடுக்க முடியாது. 5 ஆளை எடுத்தால் சரி வராது. ஏன்? 6 இல்ல, சந்தர்ப்பம் இருக்க வேண்டும். அப்ப நாங்க இனி இதுல இவவை பெண்ணாக்கி விட்டால் சரி வருதான்னு பார்த்தால் இதுல இந்த பெண்ணோட இந்த 3 பேரை சேர்க்க முடியும். அப்ப 3 விதங்கள் இருக்கின்றது. இந்த பெண்ணோடையும் இந்த 3 ஆண்களையும் சேர்க்க முடியும். அப்ப அதுலயும் 3 இருக்கின்றது. 6 சந்தர்ப்பம் சரியாக இருக்கின்றது. அப்ப இருக்க பெண்கள் என்ற மொத்த எண்ணிக்கை 3, ஆண்களின் மொத்த எண்ணிக்கையும் 3 தான். இதுவும் அல்ல. அப்ப 3 என்ற 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அதாவது இது ஒரு பந்திய தந்திற்கு தர்க்க ரீதியாக பந்து சார்பான வினாவாக இருக்கின்றது. இதுல சொல்லப்பட்டதன்படி சுழிக்காட்சி பற்றிய செய்தியை கேள்விப்பட்ட திரு ஜெயராம் தனது குடும்ப பொழுதுபோக்குக்காக சுற்றுலாவுக்கு கடற்கரை விடுமுறை இல்லத்துக்கு சென்றதற்கு பதிலாக மலைநாட்டில் உள்ள அழகான புராதன அலங்கார கட்டடங்களை ரசிப்பதற்கும் அங்கு தங்கி இருப்பதற்கும் இடத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கும் தீர்மானித்தனர். சுனிக்காற்று என்றால் புயல் காற்று. அப்போ புயல் காற்று நேரத்திலே கடற்கரையில போய் நிற்க பயப்படுகின்றார்கள்.
ஆனா மலை பிரதேசங்கள்ல புயல் காற்றால பெரும் சேதம் நடக்காது என்று இங்கு சொல்லப்படுது. அப்ப இதால அந்த அப்ப அவர் என்ன செய்கிறார் திரு ஜெயராம் கட்டணங்களை அங்கு தங்கியிருக்கும் இடத்தை ஒரு சிறிய அளவில் விலை கூடியதாக இருக்கின்ற போதிலும் குறுகிய கால அறிவித்தலுடன் அதனை ஒதுக்கிக் கொள்ள அவருக்கு மிகவும் வசதியாக இருந்தது. அவர் கடற்கரை போயிருந்தவர் மலை பிரதேசங்களை போய் பார்ப்பதற்கு தங்களோட திட்டத்தை மாற்றுகின்றார். இதில் எது சரியான கூற்று என்றால் திரு ஜெயராம் சுழிக்காற்று காரணமாக சுற்றுலா திட்டத்தை மாற்றினார் என்பதுதான் இங்க பொருத்தமான கூற்றாக இருக்கின்றது. மலைநாட்டில் உள்ள கட்டணம் மிக பழையது ஆகையால் அதன் விலை கூடியது என்று இங்கு அவர் சொல்லி இருக்க தகவல் இல்லை. ஜெயராம் பணக்காரராகையால் அவர் குடும்ப சுற்றுலா திட்டமிட்டுள்ளார் என்றால் பணக்காரர் மட்டுமா சுற்றுலா செல்கிறார்கள், அதுவும் பொருந்தாது. அப்ப மூன்றாவது கூற்று பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாக்களை பார்வையிடுவோம். 34வது வினா, ஒரு பாத்திரத்தில் காற்பகுதிக்கு சீனியை இட்டதும் அவற்றின் நிறை 300 கிராம் ஆகும். அதாவது ஒரு பாத்திரத்துல காற்பகுதிக்கு சீனியை போட்டோன்னு இது ஒரு பாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தை நான் கேறுகின்றேன். இப்படியான ஒரு பாத்திரத்துல 1/4 பங்குக்கு 4ல் 1 பங்குக்கு சீனியை போட்டோன்னு அதனுடைய நிறை 300 கிராமாக இருக்கின்றது. ஆனா அங்கு சொல்லப்படுகின்றது பிறகு அடுத்ததாக அதன் 3/4 பங்குக்கு சீனியை விட்டவுடன் அதன் இப்ப 1/4 பங்கோட இன்னும் 1/2 பங்கு சீனியை போட்ட உடனே அதன் நிறை 900 கிராம் ஆகின்றது. அப்ப இப்ப இந்த 1/2 பங்குக்கு சீனியை இடும் போது 900 இருந்து 300 போனால் 600 கிராம் தான் அதிகரித்திருக்கின்றது. அப்ப 600 கிராம் இங்க என்ன சொல்லப்படுகின்றது, 1/4 பங்குல 300 கிராம் 3/4 பங்கான உடனே அதனை முற்றாக நிரப்புவதற்கு இதன் 4ல் 3 பங்கை நிரப்புவதற்கு முற்றாக நிரப்புவதற்கு 900 கிராம் ஆகியது நிரப்பிய பின் அப்ப இந்த 4ல் 3 பங்கும் 600 கிராம். அப்ப 4ல் 1 பங்காக 200 கிராம் தான் பெற வேண்டும். 4ல் 1 பங்கு 200 கிராம், மிகுதி 100 கிராமும் 300ல 200 போனால் மிகுதி 100 கிராமும் பாத்திரத்தின் நிறையாகும். ஆகவே கேள்விக்கான விடை 100 கிராம். இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம். இந்த பக்கத்துல 35வது வினாவுக்கு விடைய முதல்ல காண்போம். ஒரு பரிசு பொதி பின்வருமாறு 3 பொருட்கள் அடங்கத்தக்கதாக தயார் செய்யப்படுகின்றது. ஒரு தனிக்கோட்டு புத்தகம் அல்லது சதுரக்கோட்டு புத்தகம், ஒரு பேனை அல்லது ஒரு பென்சில், ஒரு அடிவட்டம் அல்லது ஒரு ஆளிரப்பன். இதற்கேற்ப ஒன்று வேறுபடுமாறு எத்தனை விதங்களில் பரிசு பொதிகளை தயார் செய்யலாம் என்று கேட்கப்படுகின்றது. இதுல 3 பொருட்கள் இருக்கணும். ஒவ்வொன்றுகளை அந்த 3 பொருட்களும் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது தனி ரூல் கோப்பி அல்லது சதுர ரூல் கோப்பி, ஒரு பேனை அல்லது பென்சில், ஒரு அடிமட்டம் அல்லது ஒரு அழிப்பான், ஏதாவது ஒன்றை வைத்தால் சரி. மொத்தம் 3 பொருட்களும் இருக்க வேண்டும். இது எத்தனை விதங்கள்ல தெரிவு செய்யலாம் என்றால், நாங்க முதல்ல இந்த 3 பொருளையும் சேர்த்தால் 2 விதங்கள்ல இலகுவாக தெரிகின்றது. இனி அடுத்ததாக இந்த தனிக்கோட்டு கோப்பியை மட்டும் வைத்துக் கொண்டோ, தனிக்கோட்டு கோப்பியோட இது 2ஐயும் சேர்ப்பதன் மூலம், அதாவது தனிக்கோட்டு கோப்பி மற்ற 2ஐயும் சேர்ப்பதன் மூலம் 2 தடவைகள் செய்யலாம். அதே மாதிரி சதுரக்கோட்டு கோப்பியோடையும் இந்த 2 பொருட்களையும் சேர்ப்பதால 3 தடவைகள் செய்யலாம். அப்ப இதுல 3 தடவை, இதுல 3 தடவை, ஏற்கனவே இதுல ஒவ்வொரு தடவை இருக்கின்றது. அப்ப மொத்தம் 8 தெரிவுகள் செய்ய முடியும் என்பதுதான் கேள்விக்கான விடை. 36வது வினா,
பின்னர் ABCD எனும் எண்ணட்டைகளை பாருங்கள். படிமுறை 1 2 3 4 என 4 படிமுறையில ஏதோ மாற்ற செய்ய சொல்லி இருக்குது. மேற்கொடுத்த படிமுறைகளை பின்பற்றிய பின்னர் எண்ணட்டுகள் அமைவு இருக்கும் விதத்தை காட்ட முடியாது. இந்த எண்ணட்டுகளை ஏதோ ஒரு முறையில நிலைக்குத்தாகவோ கிடையாகவோ வைத்து இதனை ஆக்குகின்ற போது எந்த அமைவு இதற்கு பொருத்தமாக இருக்கின்றது என்று கேட்கப்படுகின்றது. முதலாவது படிமுறை எண்ணட்டை கிடையாக வைക്കുക. கிடை என்றால் இடமிருந்து வலமாக கிடையாக வைத்தல். அப்ப நாங்க இதுல பார்வையிடுவோம். 476 கிடையாக இருப்பது இதிலையும் பொருத்தம், இதிலையும் பொருத்தம், இதிலையும் பொருத்தமாக இருக்கின்றது. கீழே கிடையாக இருக்கின்றது. அப்ப படிமுறை 1 சரி. படிமுறை 2 ஏயில் 6 மீது பியின் 6 இருக்குமாறு அட்டை பியை நிலைக்குத்தாக வைക്കുക. 6 மேல் 6 வைக்கிறது, இந்த நிலைக்குத்தாக வைக்கிறது, இங்கேயும் நிலைக்குத்தாக வைக்கிறது, இங்கேயும் நிலைக்குத்தாக வைக்கிறது. அது சரியாக இருக்கின்றது. 6 மேலே 5 8 என்று இருக்கு. இங்க பாருங்க 8 5 6 என்று மேலிருந்து வந்தால் இங்க இப்படியாக இருக்கின்றது. அப்ப அந்த 2வது படிமுறையும் சரி. இனி 3வது படிமுறை பியில் உள்ள 5 மீது சியில் உள்ள 5 இருக்குமாறு எண்ணத்தை கிடையாக வைக்கிறது. இதுல 5 இதுல உள்ள 5ஓட சேர்ற மாதிரி கிடையாக வைக்க வேணும். ஆனா இங்க இது தவறு. நாங்க முதலே தவறை இதை கண்டுபிடித்திருக்கோம். 5 8 6 என்று இருக்கு. அப்ப இது தவறு. இப்ப 5 4 8 என்று வந்ததே இந்த 8 வந்த படிக்கால அது தவறு. அப்ப நாங்க கருத்துல கொண்டிருக்கணும். அப்ப முதலாவது 3வது தான் பொருத்தமாக இப்ப இருக்கின்றது. 3வது படிமுறைக்கு இப்ப. அப்ப 4வது படிமுறை தான் எங்களுக்கு சரியான விடியை தரப்போகின்றது. 4வது படிமுறையில ஏயில் 7 மீது ஏயில இருக்கிற 7 மீது இந்த 7 மீது சியில் உள்ள 4 ஆகியவற்றின் சியில் உள்ள 4 ஆகியவற்றின் மீதும் A × 7 சியில 4 இந்த சியில உள்ள 4 ஆகியவற்றிலும் அப்ப இங்க பிழைச்சு போச்சு. சியில் உள்ள 4 ஆகியவற்றின் மீது அப்ப எங்களுக்கு இப்பவே தெரிந்து விட்டது. கேள்விக்கான விடை 3வதுதான். ஏன் இங்க பிழைத்து விட்டது. நான் சரியானது 3வது, பிழையானது 7 என்ற இந்த விடை பிழை. ஆகியவற்றின் டியின் 7 4 அமைய வேண்டும். அப்ப 7 4 இங்க அமையவில்லை. இதுல 7 4 அமையவில்லை. இங்க 4 7 7 4 அமைந்திருக்கு. ஆனபடியா 3வது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. சரி பிள்ளைகள், இனி அடுத்த வினாவுக்கு விடை காண்பிளக்க 37வது வினா. உருவில் ஒரு நெய்யரியின் ஒரு பகுதியில் 3 எண்கள் வீதம் இருக்குமாறு 3 பகுதிகளாக வேறுபடுத்தப்படுகின்றது. ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 20 ஆகும். அப்ப மத்திய 20 எண்களின் கூட்டுத்தொகை வேறு வேறாக எடுக்கும் போது அவை யாவை என்று கேட்கப்படுகின்றது. இங்க 1லிருந்து 9 வரையிலான எண்கள் இருக்கின்றன. அப்ப இந்த எண்களின் மொத்த தொகை 9வது முக்கோண எண். 9வது முக்கோண எண் எப்படி காண்றது? 9 10ஆல பெருக்கி வருகின்ற 90 அரைவாசி 2ஆல வகுத்தல். அப்ப இதுல 90 அரைவாசி 45. அப்ப இந்த எண் முழுவதுமே 45 ஆக இருக்கும். அதுல சொல்லப்படுது 3 பகுதியில் வெற்றி வகிக்க ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 20 என்ற. அப்ப மிகுதி 2லேயும் இருக்கிறது 25 ஆக இருக்க வேண்டும். அப்ப எல்லா விடைகளிலும் 25 தான் இருக்கின்றது. அப்ப அந்த தரவை கொண்டு நாங்கள் விடைய அணுக முடியாம இருக்கிறது. சரி, இனி சொல்லப்படுகின்றது 20 விட்டு மிகுதி பகுதியே வேறாக்கும் போது 20 வரக்கூடிய எண்களுக்கு சட்டத்தையும் விட்டு வேறாக்கும் போது வருகின்ற எண்களின் கூட்டுத்தொகை தான் கேட்கப்படுகின்றது. இப்ப நாங்க 20 வரக்கூடிய ஒரே துண்டமாக இந்த 3 எண்களும் பொருந்தும். 7 மற்றும் 15 15 15 20. இப்ப அடுத்த துண்டத்துல எப்படியாக துண்டம் அமைய முடியும்? 2 துண்டங்கள் இருக்கின்றன.
அப்ப அது ஒன்று இப்படியாக இருக்கலாம், மற்றது இப்படியாக இருக்கலாம். அதாவது 8 7 5 போனால் இது இந்த 3 இதோடு வரும். இது 3 சேர்ந்தால் 9, இது 3 சேர்ந்தால் 9 11 16 வருகின்றது. அப்போ 9 16 என்பதுதான் பொருத்துகின்றது. அதாவது 3 எண்கள் வீதம் தான் இருக்கணும். நான் இப்ப இதுல 4 எண் என்று தவறாக கருதிட்டேன். இது 3 எண்கள் வீதம் இருக்க வேண்டும். அப்போ 9 16 என்பது கேள்விக்கான முதலாவது விடை பொருத்தமானது. இனி 38வது வினாவை பார்ப்போம். 38வது வினா, பாடசாலையில் நடைபெற்ற சிரமதானத்தில் 5 மாணவர்கள் பங்கு பெற்றினார்கள். தகவல் தரப்படுது. ஏயில இருந்து ஏபியில இருந்து, அதாவது ஏபிசிடி என்ற 4 வகுப்புகள் இருக்கின்றது. ஏ பி சி டி. ஏயிலையும் பியிலையும் இருந்து வந்த மாணவர்கள் 11 பேர். மற்றது சியிலையும் டியிலையும் இருந்து வந்த மாணவர்கள் 33 பேர். பியும் சியும், இந்த பியும் சியும் இணைந்து வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 17 பேர். இப்ப எங்களை கேள்வி என்ன? ஏயும் டியும், இந்த ஆரம்பமும் இந்த இறுதியிலேயும் இருந்த மாணவர்களிட வந்த எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படும். இப்ப எங்களுக்கு தெரியணும், ஏபிசிடி என்ற 4ல வந்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை இந்த 2ஐயும் கூட்டினால் 44. இந்த 44ல பிசி என்ற 2ல வந்தவ, பிசி என்ற 2ல வந்தவ 27. சாரி, பிசியில இருந்து வந்தவை 17, 27ல 17. அப்ப 44ல நாங்க 17ஐ கழித்தால் அவை ஏடியில் இருந்து வந்தவையாக இருக்கும். ஏடி என்பது அடுத்ததாக தரப்பட்டிருக்கு. இந்த ஏடியில இருந்து வந்தவை மிச்சாக்களாக இருக்கும். அப்ப 44ல 17 போனால் 4, 14 7 போனால் 7, இப்ப 3ல 1 போனால் 2, 27 என்பது 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நான் 38வது வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கம் தருகின்றேன். அவதானிக்கோ. 38வது வினாவில 39வது வினா. 39வது வினாவை அவதானிப்போம். ஒரு சதுரமுகி கூட்டத்தில் ஒரு சிறிய சதுரமுகிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து உருவாக்கிய ஒரு அமைப்பு முதலாம் உருவிலும் ஒரு அரை சுற்று சுழற்றப்படும் போது காணப்படும் விதம் 2வது உருவிலும் காணப்படுகின்றது. அப்ப இதுல முதலாவது உருவில அந்த சதுர உருவை காட்டிட்டு, இது ஒரு அரைவட்டம் சுற்றினால், அதாவது திருப்பி வைத்தால் அரைவட்டம் சுற்றினால் உள்ளதான் இந்த நிலை. இந்த அரைவட்டம் சுற்றிய நிலை. அப்ப இந்த அமைப்பில் இருக்கத்தக்க சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை, உயர்ந்தபட்ச எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுது. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுது. இப்ப எங்களுக்கு தெரியுது, இதுல இந்த மூலையில மட்டும் ஒன்று இல்லை, மற்றபடி எல்லாம் அமைப்பா இருக்குது. அப்ப அந்த மூலை இப்ப இங்க வந்து விட்டது, கீழே இல்லை என்பது தெரியும். அப்ப நாங்க இதுல எத்தனை நிலை இருக்கு என்று பார்த்தால் 3 படி உள்ளது. 3 1 2 3 4 என்று இருக்கின்றது. அப்ப 4 3 12, 4 3 12. பிறகு இந்த 3 தான் இருக்கிறது, அடுத்தது இல்லை. அப்ப 12, அதான் சாரி, நான் இதுல 3 படி இருக்கிறது, 12 அல்ல, நடுவிலே 3 இருக்குல்ல, 5. அப்ப 3 5 15, 3 15, 3 படி உள்ளது, 5 இருக்கின்றது, 3 15. பிறகு இந்த 4லே 1 இல்லை இந்த பக்கத்திலே. அப்ப 3 தான் இருக்கின்றது. 15ஓட 3 கூட்டினா 18 என்ற 2வது விடைதான் பொருத்தமானது. இந்த கேள்விகள் என்ன தாற்பயம் என்றால், மிக விரைவாக விடை காண்றதுதான் உங்களுடைய ஆற்றலாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நேரம் கூடுதலாக இருந்தால் எந்த ஒரு பிள்ளையும் இந்த கேள்விக்கு விடை சொல்லிவிடும். ஆனால் மிக விரைவாக விடை சொல்ற ஆற்றல் தான் திறமை என்று இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அடுத்த கேள்வி,
நிமல் அமல் மாம்பழங்களை மாற்றும் நிமல் போன்று அமல் மாம்பழங்களை மாத்திரம் விரும்புவன் அல்ல. அப்ப நிமலுக்கு ஒரு பழம் மாத்திரம்தான் விருப்பம். நிமலுக்கு விருப்பமானது மாம்பழம், ஒரு பழம் விருப்பம். மாம்பழம் என்றதை பார்ப்போம். ஒரு பழம் மாம்பழம் மாத்திரம் விருப்பம். ஆனா அமலுக்கு அப்படி இல்லை. அமல் வேறு பழங்களையும் விரும்பலாம். அடுத்தது வேறு பழங்களை விரும்பாத சுனிலும் தோடம் பழங்களை விரும்புகின்றனர். அப்ப சுனில் என்பவருக்கும் ஒரு பழம் தான் விருப்பம், வேறு பழத்தை விரும்புறாரு இல்லை. அப்ப அவருக்கு விருப்பமானது தோடம் பழம். இப்ப அமலை பற்றி அடுத்தது. அப்ப அடுத்த சொல்லப்படுது அன்னாசி விரும்பும் ஒரு பழம் ஒன்று. அன்னாசி யாருக்கு விருப்பம் இல்லாத பழமாயிருக்கும்? இவ ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு தான் விருப்பம் இல்லாத பழமாயிருக்கும். இப்பந்தியிலே பிசி ஆகிய வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்றோடி எது என்றால், நாங்கள் ஒவ்வொரு விடியாக உன்னிப்பாக பார்க்கின்ற போது இந்த இடத்திலே நிமலை போட்டால் நிமலும் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும் தோடம் பழங்களை விரும்புகின்றனர் என்பது பொருந்துமா? அதாவது நிமலும் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும் தோடும் பழங்களை விரும்பல. நிமல் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டு ஒரு பழம் தான் விரும்பினவர். அப்ப அது பொருந்தாது. அப்ப இந்த விடை பொருந்தாது. அப்ப இந்த இலை நிமல் பொருந்தாது. அப்ப அமல் பொருந்துமா என்றால், அமலும் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும். அமல் 2 பழங்களை விரும்புறார். அமல் 2 பழங்களையும் விரும்பலாம். அதாவது மாம்பழத்தையும் தோடம்பழத்தையும். அதை இன்னும் ஒன்று இருக்கின்றது, அன்னாசி பழம். அப்ப 3 பழங்களையும் விரும்பலாம். அன்னாசி பழம், மாம்பழம், தோடம்பழம், அன்னாசி பழம் அமல் விரும்புறது. அப்ப அன்னாசி யார் விரும்பாத பழம்? சுனில். சுனில் 2 பழத்தை தானே விரும்புறவர். இங்க பாருங்க, சுனில் ஒரு பழம் தான் விரும்புறார், நிமலை போல. அப்ப இந்த விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. நன்றி.